ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதில் வந்து ஒரு அழகான ஒரு இடத்த பார்க்க போகிறோம். அது எந்த இடங்கிறத நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் அமீரகத்தில் உள்ள ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு இடத்த தான் பார்க்க போகிறோம். இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாக்னர் பிரியோ கல்ஃப் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் தான் இந்த பில்டிங்கை கட்டியிருக்கு. இந்த பில்டிங் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2007 ஜூலை 16 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்போதைய காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா துபாய் திரகம் ஏஇடில் வந்து 155 மில்லியன் சொல்கிறாங்க. 155 மில்லியன் தான் டாலரில் பார்த்தீங்கன்னா 42 மில்லியன்னு கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியன் அமௌண்ட்டுக்கு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு தொகை தான். இது மெயினாக எதுக்காக இதை கட்டினாங்கன்னா துபாயில் தெரியும் உங்களுக்கு டிராஃபிக்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு. ஆர்டிஐக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் சில ஓவர் பிரிட்ஜு ஃப்ளைஓவர் அப்புறம் சப்வே எல்லாம் வந்ததுக்கப்புறம் டிராஃபிக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுச்சு. இது வந்து கர்பூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜும் மக்தூம் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு 2 பிரிட்ஜுக்கு இடையில வந்து உள்ள டிராஃபிக்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேரா சிட்டி சென்டர் கிட்ட இருக்குது. இது வந்து தேரா சிட்டி சென்டரையும் கோல்ஃப் கிரவுண்டு துபாய் கோட்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு. இது ஒரு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜுன்னா அந்த டனலில் வந்து இந்த பிரிட்ஜு வந்து அப்படியே மிதந்துக்கிட்டே நிற்கும். அது எப்படி டெக்னிக்கலாக பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் அங்கோட வேவ்ஸு மாற்று ப்ரெஷரை வச்சு அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு வந்து அப்படியே மிதக்கிறது மாதிரி வச்சுருக்காங்க. இப்போது அந்த பிரிட்ஜை தான் நம்ம பார்க்குறதுக்கு போயிட்டுருக்குறோம். இதில் வந்து வெஹிக்கிளில் போனால் அந்த இடத்துல நின்று பண்ண முடியாது, வெஹிக்கிள் நிப்பாட்டினா ஃபைன்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த பிரிட்ஜை பார்க்குறதுக்கு என் ரூம்லேருந்து நியர்பை தான், அது பை வாக்கபிள் தான். இப்போ அங்கே தான் நான் வாக் பண்ணி போயிட்டே இருக்கிறேன். இதே மாதிரி பிரிட்ஜுகள் பார்த்திங்கன்னா உலகத்தில் பல இடங்களில் இருந்தாலும் பட் வந்து இங்கே கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் துபாயில் வந்து இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதை நான் நிறைய தரல காரில் போயிருந்தாலும் சரி நடந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஈச் பை ஈஸாக ஒரு பிளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்குறேன். வாங்க அந்த பிரிட்ஜுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன் லைன் ஊத் மேத்தா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிற க்ரீன் லைனை பாஸ் பண்ணி போயிட்டுருக்குறேன். துபாயை பொறுத்த வரைக்கும் 2 லைன் இருக்குது. ஒன்று ரெட் லைனு, ஒன்று க்ரீன் லைனு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து ட்ராம் சொல்லுவாங்க, அது ஒரு லைனு. இப்போது நம்ம துபாய் கோட்டைக்கிட்ட தாண்டி அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜுக்கிட்ட வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் டாக்ஸி ஸ்டேஷன். இங்கேருந்து ஷார்ஜா மற்ற இடங்களுக்கெல்லாம் போட்லாம் போயிட்டுருக்கு. அந்த இடத்துக்கிட்ட தான் நடந்து வந்திருக்கோம். இந்த இடம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏரியாவை கவர் பண்ணி இந்த இடத்துல வந்து இதை அமைச்சிருக்காங்க. இந்த இடம் ஆக்சுவலி இந்த பிரிட்ஜை பற்றி சொல்லணுன்னா இந்த பிரிட்ஜு வந்து 2 வே. ஒரு சைடில் வந்து 3000 வெஹிக்கிள் போகலாம் பேர் ஹவர், அந்த சைடில் 3000 வெஹிக்கிள் போகலாம் பேர் ஹவர். மொத்தம் 6000 வெஹிக்கிள் கேன் ட்ராவல் த சேம் டைம். இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் தான் இந்த பிரிட்ஜ் ஆப்ரேட் ஆகும். பாருங்கள், இப்போயே இவ்வளவு க்ரௌடாக இருக்குது, வெஹிக்கிள் டிராஃபிக்காக இருக்குது. இது முன்னாடி எவ்வளவு டிராஃபிக்காக இருந்திருக்குன்னு நீங்கள் நடத்திருக்கலாம். அதுக்கு அப்புறம் இந்த பிரிட்ஜு நிறைய பேர் யூஸ் பண்ணுறது எதுக்காண்டு கேட்டிங்கன்னா ஆல்டர்னேட்டாக மக்தூம்னு சொல்லிட்டு வர இடத்துல வந்து ஒரு சாலிக்கு ஒன்று இருக்குது. சாலிக்கு தான் டூலு, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படியே போகிறதுக்காக தான் மோஸ்ட்லி இதை வந்து இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் பெடஸ்ட்ரைனும் போகலாம், வெஹிக்கிளும் போகலாம். அது மாதிரி பாதசாரிகளுக்குன்னு தனியாக இடம் கட்டி வச்சுருக்குறாங்க, வெஹிக்கிள் போகிறதுக்குன்னு தனியாக போயிட்டுருக்குது. உங்களுக்கு இங்கே வந்து வெஹிக்கிளை நிப்பாட்டி இங்கே வந்து பார்வையிட முடியாதுன்னா கண்டினியூஸாக வெஹிக்கிள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் யாரும் இங்கே வெஹிக்கிளை நிப்பாட்ட முடியாது. இதுலேயே 10-15 வருஷமாக ட்ராவல் பண்ணி போயிருந்துருப்பாங்க. பட் இந்த பிரிட்ஜை வந்து நாம் நடந்து போய் பார்க்குற மாதிரி அதிகமான நபர்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்காகவே இந்த பிரிட்ஜை வந்து நம்ம நடந்து
பிளாக் பண்ணலான்னு தோணுச்சு. அந்த எதிரில் தெரியுது தான் அந்த ஹைட்ராலிக் இது தூணு, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கடைசியில் காமிக்கிறேன். இந்த 2 பிட்டு தான் அப்படி நவந்து ரோட்டுக்கு இடம் விடும். இந்த பில்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலு காங்கிரீட் இந்த 2 மட்டுமே போட்டு கட்டியிருந்துருக்காங்க. இந்த ஃபுல்லாக ஸ்டீலு தான் கட்ட முடியும். இரும்புலாம் வச்சுருந்தா எதுலாம் வச்சுருந்தா கீழே வந்து துருப்பிடிச்சிடும். அதனால் ஸ்டீலு காங்கிரீட் 2 மட்டும்தான் போட்டுட்ருக்கு. இந்த பிரிட்ஜோட லென்த்து இங்கேருந்து இந்த கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லென்த்து வந்து 365 மீட்டரு, விட்த்து வந்து 22 மீட்ரு இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும். இந்த ஹைட்ராலிக் தூணை வந்து ஒரு 28 தூண் இருக்குது. அந்த தூணை வந்து அதை அப்படியே ஃபங்க்ஷன் பண்ணி அந்த நடுவில் ஒரு பிட்டு மாதிரி இருக்கும் இந்த பெரிய பாலம், அதை அப்படியே நகர்த்தி அப்படியே ரொட்டேட் பண்ணி அந்த வாட்டர் டாக்ஸ்லாம் போகிறதுக்கு இடம் விடுது. ஆக்சுவலி இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பகல் ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும். காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எல்லா வெஹிக்கிள்ஸுமே போகலாம். அதுக்கு பிறகு 10 மணிக்கு இந்த பிரிட்ஜ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எதிரில் தெரியுது வாட்டர் டாக்ஸிலாம் அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, நிறைய போட்ஸ்லாம் நிற்கிது. அவங்க அந்த ஷிப்பு மீடியம் சைஸ் ஷிப்பு, அந்த வாட்டர் டாக்ஸி, நிறைய ஆப்ரான்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாம் இந்த வழியை போகிறதுக்காக அந்த ரோடு அவங்களுக்கு வாட்டர் வந்து திறந்து விட்டுருவாங்க. பாருங்க எவ்வளோ டிராஃபிக் இருந்துக்கிட்டு இருக்குது. வெஹிக்கிள் வந்த மேனி வந்துட்டு இருக்குது. நடந்து ஒரு நிமிஷம் கூட வெஹிக்கிளை நிப்பாட்டி இங்கேருந்து நின்றோம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு பண்ணிட முடியாது. இந்த வெஹிக்கிளை நிப்பாட்டல ஃபைனை வந்து ராடர் தான் அடிச்சிட்டு நம்மளுக்கு வந்து யாரும் சிக்னலில் யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கே கேமராக்கள் இருக்கும், ஹிடன் கேமராக்கு, அது பாட்டுங்க கேப்சர் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு ஃபேக்ஸ் போகும், எஸ்எம்எஸ் போகும், உங்களுக்கு ஃபைன் அடிச்சிட்டோம், இந்த லொக்கேஷனில் இந்த மிஸ்டேக்குக்காக ஃபைன் அடிச்சுன்னு சொல்லி அலர்ட் போயிடும். அந்த மாதிரி இந்த இடத்துக்கு ரொம்ப நாளாக வந்து நான் விளாட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் பாஸ் பை பண்ணக்குள்ளலாம் போக முடியலையேன்னு நினச்சிருந்தேன் வெஹிக்கிளில். இப்போ மெயினாக நடந்து வந்து விளாக் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருந்தது. உண்மையிலே இந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. துபாயை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரிட்ஜ் இருந்தாலும் சில ஃபோல்டிங் பிரிட்ஜ் இருக்குது. இது வந்து ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ்னால் நிறைய பேர் நினச்சா எப்போதும் மிதக்கும் பாலம்னு சொல்லுவாங்க. அது மிதந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. மிதந்துக்கிட்டே இருக்கிறது இருந்தாலும் நடுவில் ஆக்சுவலி இந்த 365 மீட்டரில் வந்து நடுவில் ஒரு பிட்டு மட்டும் தனியாக ஜாயிண்ட் ஆகாமல் அதுதான் ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருந்துருக்குது. அந்த ஃப்ளோட்டிங் பார்ட் என்ன பண்ணிருந்தேன், ஹைட்ராலிக் ஃபங்க்ஷன் பண்ணக்குள்ள இந்த பிரிட்ஜை விட்டு அப்படியே வெளியில் நகர்ந்து அப்படியே ரிவர்ஸில் வந்து செட் பண்ணிக்குது. ரிவர்ஸில் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த மிடில் கிடைக்கிற அந்த பார்ட்டில் தான் அந்த போட்டெல்லாம் போகுது. இப்போ அப்பப்போ மெயின்டெனன்ஸ் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நான் அப்படியே போனப்போ நிறைய பேர் ஆட்கள் கீழே இருந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதில் ஒரு 3000 வெஹிக்கிள் போகலாம் பேர் அவர். அந்த சைடில் உள்ளதில் வந்து 3000 வெஹிக்கிள்ஸு பேர் அவர் ட்ராவல் பண்ணலாம். இந்த பிரிட்ஜு 2007 கட்டினதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் வந்து நிறைய டிராஃபிக் வந்து ரெடியூஸ் ஆகுச்சு. இது நீண்ட கால திட்டமாக இருந்தாலும் குறுகிய காலத்தில் இதை முடிச்சுட்டாங்க. நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த பார்ட்டு தான் உங்களுக்கு வந்து நகர்ந்து போவோம். இப்போ நடந்து போயிட்டுருக்க இந்த பார்ட்டு தான் அப்படியே நகர்ந்து லெஃப்டில் வந்து ரிவர்ஸில் வந்து செட் ஆகிக்கும். அதாவது நம்ம நடந்து போயிட்டு இருக்க லெஃப்ட் சைடு பிரிட்ஜும் அதேமாதிரி நகர்ந்து வந்து லெஃப்ட் சைடில் செட் ஆகிக்கும். அதேமாதிரி ரைட் சைடில் உள்ள அந்த சைடு பார்த்தோம் அதேமாதிரி நான் வந்து அது ரைட் சைடில் செட் பண்ணிக்கிறேன் ரிவர்ஸில். இந்த பவர்ஃபுல் ஹைட்ராலிக் மிஷினை வச்சு தூணு கொடுத்துருக்காங்க. தூணு வந்து பேண்டவுன், அரபியில் வந்து இந்த பேண்டவுன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நடுவில் வந்து நிறையா பில்லர் மாதிரி இருக்குது. அந்த பில்லர் மாதிரி உள்ளது தான் இது ஃபங்க்ஷன் பண்ணி அது பெரிய ஒரு எடை கொண்டது. அதனால் ஒரு சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் வச்சு அது நவர்த்தி கொண்டு போக முடியாது. அப்படின்னால ஹைட்ராலிக் பெரிய லெவலில் ஹை பவர் உள்ள ஹைட்ராலிக் வச்சு தான் அதை நவர்த்த கொண்டு வராங்க. அதே மாதிரி இது நைட் நேரத்துலையும் மார்னிங்லையும் ஓப்பன் பண்ணுறதை பார்க்குறதுக்கு இதுக்குன்னு நிறையா விசிட்டர்ஸ் வந்து போட்டில் அப்ராவில் இல்லாட்டி சின்ன சின்ன ஃபெர்ரியில் வந்து வெயிட் பண்ணி அந்த சீனை பார்க்குறாங்க. இப்போ நம்ம வந்து நமக்குண்டு உள்ள ஒதுக்கப்பட்ட நடைபாதையில் தான் நடந்து போயிட்டுருக்குறேன். கூடவே நண்பர் ஆஜாவும் வந்திருந்தாரு. தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்காக வாங்க அப்படின்னேன். சரி அப்படியே வந்திருந்தாரு.
இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் தேரா சிட்டி செட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பார்ட்டு தான் நவர்ற பார்ட்டு. இப்போ பாலத்தின் நடு பகுதியில் நான் நின்றுகிட்டு இருக்கேன். அந்த எதிரில் தெரியல அந்த ஹைட்ராலிக் தூண்கள், இந்த தூண்களுக்கு கேப்பில் தான் அந்த கேமரா வச்சு எடுக்கிறேன். இந்த பிட்டு தான் அப்படியே நகர்ந்து வெளியில் வரும். அதிகமான பேர் இல்லை ட்ராவல் பண்ணவங்க நினச்சிருப்பாங்க இந்த பாலம் வந்து அப்படியே தூக்கி நிப்பாட்டிடும், ஃபோல்டிங் பிரிட்ஜ்னு நினச்சிட்டு இருப்பாங்க. திஸ் இஸ் நாட் ஃபோல்டிங் பிரிட்ஜ், இது வந்து ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ். அந்த நடுப்பகுதி மட்டும் மிதந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி மிதக்குன்னா கீழே ஃபுல்லாக வுட்டெல்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க போல். அந்த வாட்டர் ப்ரெஷரு, இந்த வேவ்ஸுக்கு தகுந்த மாதிரி இது வந்து லைட்டாக சின்ன வைப்ரேஷன் கொடுக்கும். அது மாதிரி வெஹிக்கிளில் போக்கில் கூட ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது. இதில் நம்ம போகிறோன்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த கடபடா தூக்கி போட்டுச்சு, ஷேக் ஆகுனுச்சு அப்படிங்கலாம் தெரியாது. இந்த இதில் தெரியல ஃபுல்லாக வாட்டர் டாக்ஸி. அது அங்கே ஒரு வாட்டர் டாக்ஸி ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. ஒரு 9 மணி 9:30க்கெலாம் வந்து நிறையா போட்டு வாட்டர் டாக்ஸி அந்த சார்ட்டர்டு ஷிப்லாம் வந்து சின்ன சின்ன எப்படி சொல்கிறது படகுகள்லாம் வந்து நிற்குது. எப்படின்னு தெரியும் அவங்களுக்கு 10 o'clock ஷார்ப்பாக ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதுக்காகவே நிறைய பேர் காத்திருந்து வீடியோ எடுத்துட்டு பார்த்துட்டு கிளம்பி போகிறாங்க. இது நம்ம ரூம்மேட்டு ஏற்கனவே பல வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. நான் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நின்று பார்த்தோம் ஃபிஷ் ஆப்புற மாதிரி தெரியல. சரி நீங்கள் ஃபிஷ்ஷிங் பிடிங்கன்னு ஃபிஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாம் கிளம்பியாச்சு. இங்கேருந்து இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, மெயின்டைன் பண்ணுறாங்க. ரெண்டா இரும்பாலை கட்டினா துருப்பிடிச்சு போய்டுன்னு தெரிஞ்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலு காங்கிரீட்டை தான் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்களா 2007லேயே இதில் வந்து ஒருத்து 155 மில்லியன் எமிரேட்ஸ் திரகண்டா. இன்றைக்கி கால்குலேட் பண்ணிக்கிட்டா அது மல்டிபிள் பண்ணிக்கணும் அதில் ஒருத்து. ஆனால் இன்றைக்கும் அது வந்து நேற்று கட்டப்பட்ட ஒரு புது பாலம் மாதிரி தான் இருக்குது. நம்பவே முடியாது. இந்த பாலம் கட்டி 2007 கட்டணும்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளவு புதுசாக இருக்குது, மெயின்டைன் பண்ணுறாங்க. லேம்ப்லேருந்து இங்கே இருக்கிற சின்ன சின்ன தூண் வரைக்கும் புதுசாகவே இருக்குது. இந்த பார்ட்டு தான் அப்படியே நகர்ந்து போகும் அப்படியே மிடில். இது வழியாக தான் அந்த படகுகள் இந்த போட்டுகள்லாம் நைட்டில் ட்ராவல் பண்ணும். இதே மாதிரி அந்த சைடு உள்ளதும் நவந்து போகும்னு ஆஜா சொல்கிறாரு. இது ஒரு பெரிய டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நினைக்கிற ஒரு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் அப்படிங்கிறோம், அந்த வழியாக போயிடும் நம்மளுக்கு. அதை வந்து தண்ணியில் நவர்த்தி கொண்டு போய் நிப்பாட்டணுண்டா அது ஒரு பெரிய டெக்னாலஜி. இதை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே துபாய் அரசாங்கம் செயல்படுத்தியிருந்தா அது ஒரு பெரிய விஷயம். இதுதான் அந்த ஹைட்ராலிக்கு. இது ஒரு ஸ்லிப்பு மாதிரி ஸ்லிப்பு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து லாக் அவுட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் மூவ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி ஒரு டெக்னாலஜி. இது வாட்டருக்கு கீழே அது ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. பட் இருந்தாலும் அது எப்படி நகருது அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்லிப்பிங்கில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆஜா செல்ஃபி எடுத்துக்கோங்கிறாரு. நீங்கள் வீடியோ எடுங்க, நான் செல்ஃபி எடுத்துக்கிறேங்கிறாரு. எடுத்துக்கோங்க அப்படின்னு. அந்த பகுதியில் அந்த கார்னர்லேருந்து, அதாவது கோல்ஃப் கிரவுண்ட்லேருந்து நான் சிட்டி சென்டர் கார்னருக்கு வந்துட்டேன். இந்த பிரிட்ஜோட லென்த்து இந்த முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். மொத்தம் பார்த்தீங்கன்னா 365 மீட்டர்ஸு, 22 மீட்டர் அகலம். அதாவது 365 அடி, 365 மீட்டர் நீளமும் 22 மீட்டர் அகலமும் இருக்குது. இதில் வந்து 2 வே. இது இப்போ அந்த எண்டுக்கு வந்தாச்சு. இந்த பிரிட்ஜு கட்டத்துக்கு அப்புறம் அதிகமான பேரை வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிராஃபிக்கு, இந்த சாலைக்குன்னு சொல்லுவாங்கல்ல, சிங்கச்சா அப்படின்னு அங்கே நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி இங்கே சாலைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சாலைக்கு வந்து இயர்லி மந்த்லின்ட்டு ஃபீ இருக்குது. அதை கட்டியாச்சுன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுப்பாங்க. அதை நம்ம காரில் ஒட்டிட்டோம்னா நம்ம அந்த வழியை பாஸ் பண்ணாலே அது பாட்டுக்கு அமௌண்ட்டு டிடக்ட் பண்ணிக்கும். இதுதான் அந்த ஃபங்க்ஷன் மெத்தடு. அப்படியே நவர்ந்து பாருங்கள். அதாவது அந்த பிரிட்ஜில் அந்த பிட்டு மட்டும், மிடில் உள்ள பிட்டு மட்டும் அப்படியே நகர்ந்து போயிட்டு அது ரிவர்ஸில் வந்து செட் ஆகிக்கும். அந்த எந்த பார்ட் நவர்ந்துச்சோ அந்த பாலத்துலேருந்து அது வழியாக தான் படகுகள், ஆப்ரா, போட்டு எல்லாமே அது வழியாக பயணப்படும். அது காலையில் ஏர்லி மார்னிங் 6 o'clock மூடிடுவாங்க. அப்போ இது வந்து
ஆர்டிஏ வந்து இந்த டிராஃபிக்கை கம்மி பண்ண துபாய் ஆர்டிஏ, ரோட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி, அதை வந்து இந்த டிராஃபிக்கை கம்மி பண்ணுறதுக்காக கட்டப்பட்டது தான் அந்த பாலம். இதன் பற்றிய முழு விவரங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து என் வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த லிங்கை பார்த்துக்குங்க. வீடியோ பற்றின எதுவும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்டில் கொடுங்க. என்னால் முடிந்த வரைக்கும் நான் இருக்கும் இடத்துல புது புது இடங்களை பார்த்து விளாக் மூலமாக உங்களுக்கு கண்ணு முன்னாடி என்னோட கண்ணாடி சேனல் மூலமாக கொண்டு வரேன். என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த பிரிட்ஜு அதாவது நவர்ற பார்க்கறதுக்காகவே நிறையா போட்டு வந்து அங்கே வெயிட்டிங்கில் நிற்கிது. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு சில பேர் அந்த வழியாக ட்ராவல் பண்ணுறாங்க. இது வழியாக ஷார்ஜாக்கெலாம் படகு சவாரின்னு விட்டுருக்குறாங்க. இப்போ ஷார்ஜாக்கு வந்து படகு சவாரி வந்து 2 கிளாஸ் வச்சுருக்காங்க. ஒரு டிக்கெட் வந்து 15 திரகம், 15 திரம்னா 300 ரூபா. இன்னொன்று வந்து 25 திரகம் 500 ரூபா அப்படிங்கிற 2 கிளாஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போது லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த சர்வீஸ் மூடப்பட்டிருக்குது. அது திருப்பி எப்போ திறப்பாங்கன்னு தெரியல. பாருங்கள், இந்த பிரிட்ஜு ஓப்பன் ஆகணுன்னா ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் நவந்தானே எல்லா போட்டும் போகுது பாருங்க. இங்கே நம்ம நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்புறமேல தான் கிளம்புறாங்க. பர்பஸாக ட்ராவல் பண்ணாங்களான்னு தெரியாது. பட் இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்னு பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் நிற்கிறாங்க. இந்த பார்ட் மிடில் பார்ட்டை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும் 28 தூண், ஹைட்ராலிக் தூண் வந்து ஃபங்க்ஷன் பண்ணி அதை அப்படியே நகர்த்தி வந்து வேறு லெவலில் கொண்டு வந்து வச்சிருக்கு. இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னீஷியன் அங்கே இருக்கிறாங்க. திஸ் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். அங்கே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு புது புது விஷயத்தையும் அறிமுகப்படுத்துறதுல துபாய் வந்து முன்னணியில் எப்போதுமே இருக்கும். ஒரு புது காராக இருக்கட்டும், ஒரு புது டெக்னாலஜியாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துபாயில் தான் அது லான்ச் பண்ணணும், துபாயில் தான் ஃபஸ்ட்டு அதை அறிமுகப்படுத்தணுங்கிறதுல துபாய் வந்து எப்போதும் கண்ணும் கருத்துமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு புது விஷயத்தை நாட்டுக்கு கொண்டு வரும்போது துபாய் நாட்டு மக்களுக்கோ இல்லை ஃபியூச்சர்லையோ இல்லை ஹெல்த் வசதியாக யாருக்குமே இதனால் பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்தமாக இருக்கும். நம்ம நாட்டிலலாம் இந்த மீத்தேன் திட்டம் கொண்டு வந்துடுவாங்க, ஹைட்ரோ கார்பன் கொண்டு வந்துடுவாங்க, மேகதாது நிறையா கொண்டு வந்துடுவாங்க, மக்களுக்கு பாதிக்கப்படும், அப்புறமேல ஃபீல் பண்ணுவாங்க கொண்டு வந்துட்டோம்ட்டு. துபாய் வந்து ஃபீல் பண்ணாது. ஏன்னா ஏற்கனவே ஃபீல் பண்ணிடும்.